தெற்கு ரயில்வேயில் முதல் முறையாக குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் மின்சார ரயில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சென்னை பெரம்பூர் ICF இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் தயாராகியுள்ள EMU AC கோச் குறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர மின்சார ரயிலில் தினசரி எக்கச்சக்க பயணிகள் பயணிச்சுட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேருடைய பயணத்திற்கான ஆதாரமாக இந்த மின்சார ரயில், அதாவது EMU எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த வகையில் பார்க்குறப்ப குறிப்பாக பிரதான வழித்தடங்கள்னு சொல்கிறப்ப சென்னையிலேருந்து பி ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு, அதே மாதிரி சென்ட்ரலேருந்து அரக்கோணம் சொல்லுவோம். அப்படி அந்த ரெண்டு பிரதான வழித்தடங்களை சார்ந்து தான் மற்ற இடங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது EMU ட்ரெயின்ஸ்லேயே எக்ஸ்க்ளூசிவாக குறிப்பாக சதர்ன் ரயில்வேஸ்லேயே முறையாக ஒரு AC கோச் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 12 பெட்டிகள் கொண்ட ஒரு ரேக் இப்போது ICFல தயாராக இருக்கிறது. சென்னை பெரம்பூர் ICFல தயாராக இருக்கக்கூடிய அந்த 12 AC கோச்சில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறது ஒரு கோச் தான். நீங்கள் முதல்ல இந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் குறிப்பிட்ட வகையில் பார்க்குறப்ப முற்றிலுமாக ஒரு AC கோச் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு பிரதான கேங்வே ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பெட்டிக்கு பயணிகள் ஈஸியாக நடந்து போகிறதுக்கு வசதியாக கேங்வே அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறப்ப இந்த ட்ரெயினுடைய மாடியூலே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாற்றிருக்கு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, மெட்ரோக்கு நிகராக பார்க்குறப்ப அதிகப்படியான இடவசதி இருக்கக்கூடிய வகையில் இங்கே லக்கேஜ் கேரியரும் அலுமினியமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது. நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ வேணால் லக்கேஜ் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ அலுமினியம் கேரியரோடு அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படியே கீழே ப்ரிவியூ விண்டோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பக்கமுமே டெம்பர் கிளாஸில் சீல் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரிவியூ விண்டோ இந்த இடத்துல நமக்கு இருக்குது. ஸோ பிரத்யேகமாக உள்ளேருந்து நல்ல வெளியில் ஒரு எக்ஸ்போஸ்டான ஒரு லுக்கை பார்க்கலாம். அண்ட் சீட்ஸுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் சர்வசாதாரணமாக நல்லா இடவசதியோடு உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு சீட் வசதி தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் நிறைய நடக்கிறதுக்கான ஸ்பேஸும் சரி, கால் நீட்டுறதுக்கான ஸ்பேஸும் சரி வைடராக கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோச்சோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குறிப்பாக அண்டர்ஸ்லிங் மோட்டார்ஸ். வந்தே பாரத்தோட ஒரு அட்வான்டேஜே அதுதான். நீங்கள் ட்ரெயினில் இங்கேருந்து அந்த சைட் நடந்து போகும்போது எந்த இடத்துலையுமே நீங்கள் அந்த இடையில மோட்டார்ஸை பார்க்க முடியாது, ட்ரெயினை இயக்கக்கூடிய மோட்டார்ஸை. ஸோ அண்டர்ஸ்லிங் மோட்டார்ஸ் இந்த ட்ரெயினுடைய கீழே இந்த ரப்பர் உடன் கோட்டுக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னும் இடவசதியோடு நீங்கள் நடந்து போகிறதுக்கும் பயணிக்கிறதுக்கும் ஏதுவான ஒரு வசதி அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. அண்ட் முழுக்க சிசிடிவி, ஏன்னா இந்த 12 கோச்சுமே சீல் பண்ணியிருக்கிறதுனால முழுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக சிசிடிவி அமைக்கப்பட்டிருக்கு, சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட். இப்போது இந்த ட்ரெயினில் பயணிக்கும் பொழுது எதனா ஒரு எமர்ஜென்சி இருக்குது, ஒரு ப்ரெக்னென்ட் லேடியே அதில் பயணிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எதனா ஒரு எமர்ஜென்சி இருக்குது, வழித்தடத்தில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னா டேரெக்டாக லோக்கோ பைலட் கிட்ட, அதாவது டிரைவர் மோட்டர் கோச்சுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இங்கே டாக் பேக் யூனிட்டும் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்தே பாரத்லையும் இதை பார்த்துருப்பீங்க. நம்ம ரெட் கலர் அமைக்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த க்ரீன் லைட் ஏறியப்போ நீங்கள் பேசிக்கலாம். அண்ட் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலிமா அவங்கக்கிட்ட நம்ம இது எமர்ஜென்சியாக இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி பேசணுன்றது பேசிக்கலாம். அண்ட் LED லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய நீங்கள் கோச்சஸை பார்க்குறப்ப இதில் பார்க்குற LED லைட்ஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்போசராக இருக்குது. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்துட்டு LED திரை GPS வசதியோடு இருக்குங்க. GPS வசதியோடு ஏன் இருக்குதுன்னு சொல்கிறப்ப, நீங்கள் நார்மல் நம்ம லோக்கல் EMU ட்ரெயின்லேயே பார்க்குறப்ப ஒவ்வொரு நிறுத்தத்திற்குமே இந்த LEDயில் அந்த நிறுத்தத்திற்கான பேரை சொல்லுவாங்க, அதில் திரையிடப்படும். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக அந்த LED மூலிமா GPSோட கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால அதுலேயும் கிடச்சிரும். சீட்டிங் கெப்பாசிட்டி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 12 ரேக்கில் டிரைவர் மோட்டர் கோச்சிலேருந்து எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த டிரைவர் மோட்டர் கோச் அண்ட் மற்ற இருக்கக்கூடிய கோச்சஸில் சேர்த்து 1116 சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. அண்ட் முற்றிலுமாக பார்க்குறப்ப நின்றுட்டு போகிறதுக்கான வசதி அப்படிங்கிறது 3700க்கும் மேற்பட்டோர் இந்த ட்ரெயினில் நின்றுட்டு போகலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 வழித்தடங்கள் இல்லையா, இந்த 2 வழித்தடங்களில் ஒரு வழித்தடத்திற்கான அந்த 12 கோச்சுகள் கொண்ட ஒரு ரேக் ட்ரெயின் இப்போ அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. கூடிய விரைவில் என்ன சொல்லணும்னா, வரக்கூடிய 19ஆம் தேதி கூட இந்த ட்ரெயின் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய 2 சென்னை வழித்தடங்களில், பிரதான வழித்தடங்களில் ஒரு வழித்தடத்தில் இயக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்பெஷலாக மேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் டோர்ஸை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். நீங்கள் மெட்ரோவில் பார்க்கலாம் அண்ட் வந்தே பாரத்லையும் பார்க்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ சேஃபான ஆட்டோமேட்டிக் டோர்ஸ், 2 பக்கமுமே ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் முழுக்க இந்த ட்ரெயின் நீங்கள் பார்க்குறப்ப 3 phase லைன் கனெக்டிவிட்டியோட ஏசியை பொறுத்த வரைக்குமே 2x15
அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியில் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. போகி பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நல்ல ஒரு சஸ்பென்ஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா ட்ரெயினில் பயணிக்கும் பொழுது அந்த அதிர்வுகள் அப்படிங்கிறது சில பேரை அதிருப்தியான விஷயத்தை வந்து உண்டாக்கிடக்கூடாதுல்ல. அதனால் வந்தே பாரத்தில் என்ன போகி உபயோகப்பட்டிருக்கோ அதே மாதிரி நல்ல ஒரு சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங்கோட நல்ல ஒரு மோட்டரோட போகி வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த போகினால ட்ரெயின் இன்னும் சௌகரியமாக பயணிக்கிறதுக்கும் அண்ட் உள்ளே வர்றவங்க இன்னும் சொகுசாக பயணிக்கிறதுக்குமான விஷயமா வந்து இந்த அதாவது புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஎம்யூ ஏசி கோச்சஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நார்த்தன் ரயில்வேஸில் நான் சொல்கிறேன், நார்த்தன் ரயில்வேஸில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ரயில்கள்லாம் 2019 ஐசிஎஃப்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அதுவுமே ஏசி கோச்சஸ் தான். பட் அது வந்து வேற மாதிரி அப்போ இருந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வந்து உருவாக்கப்பட்டுருச்சு. பட் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக இந்த 2025 குறிப்பாக ஐசிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப இந்த நிதியாண்டுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடைசி ரயிலுடைய மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ரயில் கூடிய விரைவில் சென்னையினுடைய இந்த இஎம்யூ ட்ராக்னு சொல்லுவாங்க புறநகர் மின்சார ரயில் வழித்தடங்களில் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. சதர்ன் ரயில்வேஸும் இதை பொதுமக்களுக்காக கூடிய விரைவில் அர்ப்பணிக்க போகிறாங்க. அண்ட் நீங்களும் டிராவல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கமெண்ட்ஸை அடுத்தடுத்து ஐசிஎஃபோட ரிவ்யூஸ்லும் சொன்னீங்கன்னா இன்னும் அவங்க மேம்படுத்திருக்காத வசதிகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கும் கிடைக்கும். அண்ட் இன்னுமே ஐசிஎஃப் புது புது தொழில்நுட்பங்களை உட்படுத்தி இன்னும் நிறைய பெட்டிகளை வந்து தயாரிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை.